சேசு மரி சூசை துணை. இறையன்பில் பிரியமான தோழமைகளே, தூய ஆவியின் தூண்டுதல் இன்று நமக்கு என்ன தருகிறது என்று நீதிமொழிகள் நூலிலிருந்து கேட்போம். நீதிமொழிகள் அதிகாரம் 3 இறைவசனங்கள் 11-12. பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என்று தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் போது அதை தொல்லையாக நினையாதே. தந்தை தன் அருமை மகனை கண்டிப்பது போல் ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். ஆம் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மை கண்டித்து திருத்தும் போது தொல்லையாக நினைக்க கூடாது. யாரிடம் அன்பு கொண்டுள்ளாரோ அவர்களைத்தான் கண்டிக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் இறைவன் நம்மிடம் செயலாற்ற நாம் அவருக்கு உடன்பட வேண்டும். இறைவன் நம்மிடம் அன்பு கொண்டுள்ளார் என்பதை நாம் உணரும் வண்ணம் தூய ஆவி நம்மை வழிநடத்துமாறு அவர் அருள் வேண்டுவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.